And she runs with the driver and wants to make a future. அந்த டிரைவர் கூட ஓடி போய் அவருடைய எதிர்காலத்தை அவ அங்க ஆரம்பிக்கிறதுக்கு முடிவெடுக்கிறா. They will say love is blind. அவங்க சொல்லுவாங்க காதலுக்கு கண்ணில்லைன்னு. Love is blind for only first few weeks. அந்த காதலுக்கு கண்ணில்லை என்று சொல்வது ஒரு கொஞ்சம் வாரங்களுக்காக தான் இருக்கும், கொஞ்ச நாட்களுக்கு. After the honeymoon time is over, then comes the real trouble. அவங்களுடைய தேனிலவெல்லாம் முடிஞ்ச பிறகு, ஹனிமூன் முடிஞ்ச பிறகு பார்த்தா உண்மையான கஷ்டம் அதுக்கு பிறகு தான் ஆரம்பிக்குது. Now the girl realizes one decision has destroyed a whole future. இப்போ அவ நினைக்கிறா, ஐயோ நான் எடுத்த அந்த ஒரு முடிவுனால என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறா. Some girls are very fond because the boys are on the bike with one wheel in the air. சில பொண்ணுங்களுக்கு பையங்களை பார்த்தா ஹேண்ட்ஸமா இருக்காங்க, பைக்ல ஒரு வீல்லயே ஓட்டிட்டு போறாங்க, அவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்குது. Instead of the girl wearing rings, now the boys are wearing rings. பொம்பளைங்க எல்லாம் காதுல வளையம் போடுறதுக்கு பதிலா ஆம்பளைங்க எல்லாம் காதுல வளையம் தொங்க விட்டுக்கறாங்க. When he smokes, he makes some rings. அப்படியே நல்லா அவங்க ஸ்மோக் பண்ணும்போது அப்படியே வளையமா விடுறாங்க. His arms are very good. அவங்கள பார்க்க ரொம்ப அழகா இருக்கு கையெல்லாம். He looks handsome. அவங்க ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருக்காங்க. Makes a decision. அவன் முடிவெடுக்கறாங்க. The honeymoon is over. அப்போ ஹனிமூன் முடிஞ்சது. The girl is coming with one leg now. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு கால் நோண்டிட்டு வரா, ஒத்த கால் தான் இருக்குது. Your decision opens the door of your future. இப்போ உங்களுடைய முடிவுதான் உங்கள் எதிர்கால கதவுகளை திறக்கின்றது. My friend, God is saying to you, your future is in your hands. நண்பர்களே, கடவுள் உங்களிடம் சொல்கின்றார், உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய கையில் இருக்கிறது. The professor is teaching everybody at the same time. ப்ரொஃபசர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். There are some who are attentive. கொஞ்சம் பேர் நல்ல கவனமா கேக்குறாங்க. Some who are coming to college for time pass. கொஞ்சம் பேர் சும்மா பொழுது போட்டுமே 3 வருஷம் அப்படி நினைச்சு வந்துட்டு இருக்காங்க. They don't study. அவங்க படிக்கிறது கிடையாது. They are not serious. அவங்களுக்கு ரொம்ப கவனக்குறைவு. I can easily get passing marks, no problem. எனக்கு மேத்ஸ்ல பாஸ் ஆயிடலாம், எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. So the exam comes. எக்ஸாம் வருது. And they both write their exams. ரெண்டு பேரும் எக்ஸாம் எழுதுறாங்க. Somebody is very seriously studying. ஒருத்தங்க ரொம்ப கவனமா இருந்து அவங்க நல்லா படிச்சு எழுதுறாங்க. Others are saying you bookworm. அவங்க சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் படிச்சிட்டு புத்தக புழு அப்படின்னு. Exams are over. எக்ஸாம்லாம் முடியுது. The result has come. ரிசல்ட் வந்தாச்சு. So the person who has studied hard has got good percentage, about 85-90%. நல்ல ஹார்ட் வர்க் பண்ணவங்க 80% 90% மார்க் வாங்கிட்டாங்க. The other one got 60%. மத்தவங்க படிக்காதவங்க 60% மார்க்ஸ் வாங்குனாங்க. Both got the certificate. ரெண்டு பேருக்கு சர்டிபிகேட் இருக்கு. Both are graduates. ரெண்டு பேரும் இப்ப கிராஜுவேட் ஆயாச்சு. But showing that certificate, both will not get the same job. ரெண்டு பேரும் அந்த சர்டிபிகேட்டை கொண்டு காட்டினா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான வேலை கிடைக்க போறது இல்ல. The person who got a higher percentage, யாருக்கு அதிக percentage மார்க்ஸ் இருக்குதோ, has not only got a job, அவங்க வேலைக்கு மட்டும் அல்ல, is also studying further. அவங்க இன்னும் அதிகமாக அடுத்த ஹையர் லெவல் படிச்சிட்டு இருக்காங்க. To do the masters. இன்னும் மாஸ்டர்ஸ் டிகிரிக்காக. And the other person also got a job. அடுத்தவங்களுக்கு வேலை கிடைச்சது. For 1 year. ஒரு வருஷத்துக்கு. The person is hunting for a job. ஒரு வருஷத்துக்கு வேலை தேடி அலைஞ்சிட்டே இருந்தாங்க. So what's his job? அவங்க வேலை என்னது? To find a job. வேலை தேடுறது தான் வேலை. How did this person reach this destination? எப்படி அவங்க அந்த வாழ்க்கையில் அந்த முடிவு அந்த இறுதி நிலையை அடைஞ்சாங்க? When the professor was teaching, the person was busy with the friends. அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது ப்ரொஃபசர் டீச் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட் கூட ரொம்ப பிஸியா இருந்தாங்க. My friend, whatever you do today, it's having an effect on you tomorrow. நண்பர்களே, நீங்க எதெல்லாம் இன்னைக்கு செய்றீங்களோ அது எல்லாம் அதனுடைய விளைவுகள் நாளைக்கு உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கும். Because every day you make decisions. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முடிவுகளை எடுத்துக்கொள்கின்றீர்கள். And every decision opens the door for your future. ஒவ்வொரு முடிவுகளும் உங்கள் எதிர்கால கதவுகளை உங்களுக்கு திறக்கின்றது. Let me give you an example. நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன். You have arranged for mama and dad have arranged your wedding. உங்க அப்பா அம்மா உங்களுக்காக கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்காங்க. Everybody is happy. எல்லாத்துக்கும் சந்தோஷம். And the day comes for the wedding. அந்த கல்யாண நாள் வருது. The priest is celebrating your nuptials. அப்ப வந்து ஒரு அருள் தந்தை வந்து அந்த கல்யாணம் அந்த இத நடத்தி வைக்கறாங்க. The priest will ask you, do you take this man as your husband? அப்ப வந்து உங்களை கேக்குறாங்க, இந்த மனிதரை உன் கணவராக நீ ஏற்றுக்கொள்கிறாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. And you will say, Father, honestly speaking, I do not know this man, but my mama told me, and that's why I'm getting married. அப்ப நீங்க சொல்றீங்க, ஃாதர் உண்மையே நான் சொல்றேன், எங்க அப்பா அம்மா சொன்னதனால நான் ஏத்துக்கறேன், இவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படினு சொல்றீங்க. I don't know. எனக்கு இவரை தெரியவே தெரியாது. As long as you say no,
the wedding cannot take place. எவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு தடவைக்கு நீங்க இவங்களை தெரியவே தெரியாது இல்ல அப்படின்னு சொல்ற வரைக்கும் கல்யாணம் நடக்க முடியாது. It's your decision. அது உங்களுடைய முடிவு. Every moment there are decisions. ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் முடிவு எடுக்கிறீர்கள். Decisions that are contradicting to God's word, the end result will be destruction. எந்தெந்த முடிவுகள் எல்லாம் இறைவார்த்தைக்கு ஒவ்வாததாக முரண்பாடாக இருக்கின்றதோ அந்த முடிவுகளின் விளைவுகளும் அழிவுக்குரியதாக தான் இருக்கும். Now you will say, brother, what example you gave is in the Old Testament. நீங்க சொல்வீங்க, பிரதர் நீங்க சொன்ன அந்த எடுத்துக்காட்டு வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பழைய ஏற்பாட்டுல இருக்குது அப்படி சொல்வீங்க. Can you give us an example what Jesus is saying? நீங்க ஆண்டவர் இயேசு சொன்ன அதிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? Okay, Jesus gave us an example. ஆண்டவர் இயேசு ஒரு உதாரணம் கொடுத்தார். He said there were two people. அவர் சொன்னார் இரண்டு பேர் இருந்தார்கள். There was a wise man, ஒரு ஞானமுள்ள ஒரு மனிதர் இருந்தார். and there was a foolish man. ஒரு அறிவில்லாத ஒருவன் முட்டாளான ஒருத்தன் இருந்தார். They both came for a retreat like this. அவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு தியானத்துக்கு வந்தாங்க. And the word of God was being preached. அப்போ இறைவார்த்தையானது கற்றுக் கொடுக்கப்பட்டது. They both heard the word. ரெண்டு பேரும் இறைவார்த்தையை கேட்டார்கள். They went back home. ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்க. The storm came. அப்போது புயல் அடித்தது. The flood came. வெள்ளம் வந்தது. The problems came. அப்போது பிரச்சனை வந்தது. The problems were the same. அந்த பிரச்சனைகள் ரெண்டு பேருக்கும் பொதுவானதாக ஒரே மாதிரியாக இருந்தது. But the wise person, அந்த ஞானமுள்ள அந்த விவேகமுள்ள அந்த மனிதன், what he heard, அவன் எதை கேட்டானோ he put it into practice. அதை வாழ்க்கையிலே செயல்படுத்தினான். And therefore, அதனால் the storm had no power over him. அவனுடைய வாழ்க்கையில் அடித்த புயல் அவன் மேல் மேற்கொள்ளவில்லை. He could overcome every problem of life. ஒவ்வொரு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனையும் அவனுக்கு மேற்கொள்ள முடிந்தது. The other person, ஆனால் அடுத்த மனிதன் heard the word, இறைவார்த்தையை கேட்டார், but did not do what the word said. ஆனால் இறைவார்த்தை என்ன சொன்னதோ அதை அவர் வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்தவில்லை. Jesus said, ஆண்டவர் இயேசு சொன்னார், his house fell. அவனுடைய வீடு இடிந்து விழுந்தது. He was destroyed. அவன் அழிக்கப்பட்டான். And that's what Jesus is saying to you. அதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்று உங்களுக்கு சொல்கின்றார். Don't look at me and point finger to me that your life is miserable. Your life is miserable because of your wrong decisions. என்னை பார்த்து கரங்களை நீட்டி என் வாழ்க்கையில் இத்தகைய பிரச்சனைகளும் இப்படி இதெல்லாம் ஏற்பட்டு விட்டதே என்று நீ என்னை பார்த்து சொல்லாதே. மாறாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுத்த தவறான முடிவுகளினால் உன் வாழ்க்கையில் இத்தகைய பிரச்சனைகள் இருக்கின்றது. So my friend, this afternoon I've come to tell you the truth. Do not get deceived. Your future is in your hands. நண்பர்களே, இந்த மத்தியான வேளையிலே உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன். உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய முடிவுகளின் அடிப்படையில் தான் இருக்கின்றது. Let me give another example. இன்னொரு எடுத்துக்காட்டு. Are we all under the law of gravity? நம்ம எல்லாரும் இந்த புவியீர்ப்பு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அந்த லா புவியீர்ப்பு லா சட்டம் இருக்குதுல்ல அதன் அடியில் நம்ம எல்லாம் இருக்கோமா? லா ஆஃப் கிராவிடேஷன். You are using the English word. In Tamil, what do you say for law of gravity? புவியீர்ப்பு சக்தி. அது புவியீர்ப்பு சக்தி. அது கடையில் தானே இருக்கோம் நம்ம எல்லாரும். ஆமாவா? புவியீர்ப்பு புவி குவி 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 பிஎல் குபி LMNOP குபி 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 குபி. Okay, are you under the law of குபி? புவியீர்ப்பு சக்திக்கு அடியில் தான் நம்ம எல்லாம் இருக்கோம். ஆமாவா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. Okay, we are all under the law of gravity, and everything that you see is under the law of gravity. நம்ம பார்க்குற எல்லாமே இந்த புவியீர்ப்பு சக்திக்கு அடியில் தான் இருக்குது. If everything is under the law of gravity, then how come when I got into the plane in Istanbul, that plane began to fly? Why was that plane not under the law of gravity? இப்போ நம்ம எல்லாருமே லா ஆஃப் கிராவிட்டிக்கு அடியில் அந்த புவியீர்ப்பு அந்த சக்திக்கு அடியில் தான் நம்ம இருக்கோம்னு சொன்னால், நான் ஈஸ்டான்புல்ல இருந்து பிளேனில் வந்துட்டு இருக்கும்போது அதுவும் அதுக்குள்ள தானே இருந்திருக்கணும். ஆனால் அது மேலே தானே வந்துட்டே இருந்தது. Can somebody tell me? அது காரணம் சொல்ல முடியுமா? அப்போ அதுவும் புவியீர்ப்பு சக்திக்கு அடியில் தானே இருக்குது. How does a plane fly? அப்போ ஒரு பிளேன் எப்படி பறந்து போயிட்டு இருக்குது? எப்படி? Any physics students here? Physics. யாரெல்லாம் physics? There's subject called physics. Yeah. Physics படிச்சவங்க இங்க இருக்கீங்கல்ல? Physics mean யாரு? No. Physics. Okay, doesn't matter. Don't point finger. Okay. I'll explain to you. Just as there is a law of gravity, எப்படி ஒரு புவியீர்ப்பு சக்திங்கிற அந்த ஒரு விதி இருக்கின்றதோ, please listen. நல்லா கவனிங்க.
If you understand this, நீங்க இதை கவனிச்சு இதை புரிஞ்சிட்டீங்கன்னா you will be able to solve problems in your family. உங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைக்க முடியும். Might be your dad is drinking. உங்க அப்பா குடிவியாதியில இருப்பாங்க. Might be there is a financial crisis. உங்களுக்கு பண பிரச்சனை ஏதாவது இருக்கலாம். Might be there are fights in their married life between the parents. திருமண வாழ்க்கையில பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். Might be there is a sickness in the family. குடும்பத்துல ஒரு வியாதி இருக்கலாம். I want you to listen to this attentively. This can solve your problem. இத நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். Okay. There is a law of gravity. ஒரு புவியீர்ப்பு விதி என்று ஒரு விதி இருக்கின்றது. Which pulls everything down to அது earth. எல்லாத்தையும் பூமியை நோக்கி இழுத்து போடுகின்றது. Everything is pulled down to the earth. எல்லாம் பூமியை நோக்கி இழுத்து போடுகின்றது. The plane which is weighing tons and tons of weight. பிளேன்ல வந்து எவ்வளவோ டன் கணக்குல அது வெயிட் தூக்கிட்டு அது பறக்குது. How does the plane fly? அது எப்படி பறந்து போகுது? The plane flies under the law of thrust and lift, which is more powerful than the law of gravity. இந்த கிராவிடேஷன்ங்கிற அந்த புவியீர்ப்பு இந்த விதியை காட்டிலும் அந்த பிளேன் பறக்கக்கூடிய அந்த விதியானது, அதாவது ஒரு அமுக்கம், அது ஒரு தூக்குதல் இப்படிங்கிற ஒரு சக்தி இருக்குது. அந்த விதியின் அடிப்படையில் அது செயல்படுகிறது. இந்த புவியீர்ப்பு விதியை காட்டிலும் அது வந்து இன்னும் பலமாக இருப்பதால் அது பறந்து செல்கின்றது. So what is the law of thrust and lift? அந்த law of thrust இப்படி அமுக்கிறது, லிஃப்ட்னா தூக்குறது அப்படின்னா என்னது? The plane is designed in such a way அந்த பிளேனை வந்து அப்படி உருவாக்கி இருக்காங்க that when the pilot takes the plane on the runway, அந்த பைலட் வந்து அந்த பிளேனை அப்படி ரன்வேல அப்படி கொண்டு போறாங்க. if he sees from the screen he cannot see the air, அவங்க வந்து இப்படி பார்க்கும்போது அவங்க காத்து ஒண்ணுமே பார்க்க முடியாது. but when he accelerates it, the plane, அவங்க அந்த பிளேனை இப்படி உயர கொண்டு போயிட்டே இருக்கும்போது and the plane goes with a speed, அப்ப அது வேகமா அப்படி எடுத்துட்டு போகுது. the air that he cannot see கண்ணால பார்க்க முடியாத அந்த காத்து comes from the opposite side, அது எதிர் திசையில அப்படி வருது, building the pressure on the wings, under the wings, அந்த ரெண்டு விங் இருக்குது, அதுக்கு அடியில அது வந்து அப்படி ஒரு and it lifts it up. அது அப்படி மேல தூக்கிட்டு போகுது. So when the engines are firing, அப்ப அந்த என்ஜின் அப்படி ரொம்ப ஃபாஸ்டா அது வேலை செய்யும்போது the plane is flying high. அப்படியே அது மேல போய் 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 மேல போயிருது. Now the plane has gone to 30,000 feet above sea level. இப்ப வந்து கடல் மட்டத்துல இருந்து 30,000 அடி அப்படி மேல போயிருது. And the pilot thinks, அப்ப பைலட் இப்படி யோசிக்கிறாரு, I am so high, நான் நல்ல உயரத்துக்கு போயிட்டேன், let me switch off the engine. அப்ப என்ஜினை ஆஃப் பண்ணிடலாம். What will happen? அப்ப என்ன நடக்கணும்? What will happen? என்ன நடக்கும்? The plane will come down. அப்ப பிளேன் அப்படியே இறங்கி கீழே It will be a crash. அப்ப ஏர் கிராஷ் ஆயிரும். So you mean to say, is the law of gravity gets activated when the engine are put off, or the law of gravity was active throughout, even when the engine is on? அந்த என்ஜின் இதை ஆஃப் பண்ணதும் இந்த நம்ம புவியீர்ப்பு விதி அது வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டா, அப்படி இல்லைன்னா ஆஃப் பண்ணாமல் இருக்கும்போதும் அது செயல்பட்டுட்டே இருக்குதா? எப்படி சொல்லுவோம் நம்ம? The law of gravity is active all throughout the flight. அந்த ஃப்ளைட் அப்படி போயிட்டே இருக்கும்போது அது எல்லா நேரமும் இந்த லா ஆஃப் கிராவிட்டிங்கிற அந்த விதி வந்து செயல்பட்டுட்டே தான் இருக்குது. But the engines that are firing are more powerful than the law of gravity, and that's why it is able to supersede the law of gravity. அந்த என்ஜின் அதில் அது ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டே இருக்குது, ஃபயர் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால் அதுக்குள்ள சக்தி இந்த கிராவிடேஷனுடைய அந்த சக்தியை காட்டிலும் அதுக்கு மேலே சூப்பர் சீட்னானது இது காட்டிலும் அதுக்கு மேலே அதிகமாக இருக்குது. அதனால தான் அது பறந்து போயிட்டே இருக்குது. In the same way God is saying to you this afternoon, அதே மாதிரி தான் கடவுள் இந்த மத்தியான வேளையில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். There is a spiritual law. ஒரு ஆன்மீக ஒரு விதி இருக்கின்றது. Proverbs chapter 18:21, நீதிமொழிகள் 18:21 the word of God says, இறைவார்த்தை சொல்கின்றது, death and life is in the power of your tongue. வாழ்வும் சாவும் உங்கள் நாவின் வன்மையிலே இருக்கின்றது, நாவிலே இருக்கின்றது. So be careful when you open your mouth and speak words. Those words have got power to bring life, and those words have got power to destroy your life and cause death.
எனவே தான் நீங்கள் வாயை திறந்து பேசும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். வாயின் வார்த்தைகள் வாழ்வை கொண்டு வருகின்றது. அதே வாயின் வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்க்கையிலே அழிவை கொண்டு வருகின்றது, சாவை கொண்டு வருகின்றது. Whatever you say will manifest in the future. என்னவெல்லாம் உங்க வாயிலே நீங்கள் சொல்கின்றீர்களோ அவை எல்லாம் எதிர்காலத்தில் தெரிவுகளாக வெளிப்படும். Now you will say, if the word of God says life and death is in the power of the tongue, when I say I want to die, I want to die, I did not die. நீங்க இப்படி சொல்லலாம், வாழ்வும் சாவும் நாவல இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப நான் சாகணும் நான் சாகணும் நான் சாகணும் அப்படி சொல்லிட்டு இருக்கேன், நான் சாகலையே அப்படி கேட்பீங்க. I am still alive. நான் உயிரோட தானே இருக்கேன். Let me tell you how this works. நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இது எப்படி வேலை செய்கின்றது என்று. How many of you have really have seen a real egg? எத்தனை பேர் எக் பார்த்திருக்கீங்க? முட்டை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? How many of you have seen a mutte? Okay. How many of you have seen the mother hen? எத்தனை பேர் பெட்டைக்கோழி முட்டை போடுற ஹென் பெட்டைக்கோழி? பெட்டைக்கோழி. How many have seen பெட்டைக்கோழி and mutte? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? Okay. Now what I'm going to ask you, has anybody ever seen the real hatching of the egg in their own house? ஒரே ஒரு கேள்வி என்ன உங்ககிட்ட கேட்க விரும்புறேன்னு சொன்னா, கோழி முட்டை இருக்குதுல்ல, அதை வீட்டில் நம்ம அடை வச்சு பொரிக்க வைப்போம். யாராவது உங்க கண்ணால் அது எப்படி பொரிச்சு வெளியே வருதுன்னு பார்த்திருக்கீங்களா? Nobody? Elders? பார்த்திருக்கீங்களா? கோழி முட்டைக்கு have you seen? End it will come out that I have seen. No, you don't know the process. I have seen egg and hen on that. You have seen, no? Yes. You have seen. Oh, you have seen. Praise God. Praise God. Hallelujah. Hallelujah. Now the mother hen lays the egg. இப்போ அம்மா கோழி முட்டை போடுது. Before laying the egg, முட்டை போடும் முன்னால the mother hen is going all around from morning to evening, going for what do you say, for playing. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அம்மா கோழி போய் விளையாட போயிட்டே இருக்குது. Every day she is doing the same. தேனும் இந்த வேலை தான் பார்க்குது. A day comes, ஒரு நாள் வருது, when she starts laying eggs. அப்ப முட்டை போடுற காலம் வருது. Now she makes a mission. இப்போ அதுக்கு ஒரு முக்கியமான பணி இருக்குது. A mission to go and hatch these eggs. இந்த முட்டையெல்லாம் சேர்த்து அடக்காத்து பொரிக்கணும் அப்படிங்கிறது அதனோட முக்கியமான பணி. The day she makes that decision, எந்த நாள்ல she no longer goes out. எந்த நாள்ல இந்த முடிவு எடுக்குதோ அப்ப அது வெளியே போகாது. Day and night she is sitting on the egg. அந்த முட்டையை எல்லாம் வச்சு அதுக்கு மேல உட்கார்ந்திருக்கும். The other hens who are outside are calling a cock. She is like not interested. வெளியே உள்ள கோழி எல்லாம் வா அப்படி சொல்லும். அப்ப சொல்லு எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்ல நான் வரலன்னு. Hallelujah. Hallelujah. She is busy sitting on the egg. அது ரொம்ப முட்டைக்கு மேல அப்படியே உட்கார்ந்திருக்கு. அதுல ரொம்ப பிஸியா உட்கார்ந்திருக்குது. Now when somebody goes close to that egg, அது பக்கத்துல முட்டைக்கு பக்கத்துல நம்ம போனோம்னா she'll peck that person. அதனே ஒரு கொத்தும் நம்மள. Praise God. Praise God. Now 1 week is over. ஒரு வாரம் ஆயாச்சு. And you are the person who's got this hen. நீங்க தான் அந்த கோழியை முட்டையெல்லாம் வச்சு அடை வச்சிருக்கீங்க. For the hen to sit on the egg, இப்போ அந்த கோழி அதுல உட்கார்றதுக்கு you are praying over the hen. அந்த கோழி தலையில கை வச்சு, Lord, let this mother hen sit on the egg. இந்த கோழி இந்த முட்டையில உட்கார்றோம் ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணமா? No. இல்ல. The mother hen sits on the egg. ஆனா அந்த கோழி அந்த முட்டை மேல தான் உட்கார்ந்திருக்குது. 1 week is over. ஒரு வாரம் கழிஞ்சாச்சு. No sign of any chick. ஒரு கோழி குஞ்சும் வரல. So you take the egg, break it and eat omelette out of it. அது எல்லாத்தையும் எடுத்து என்ன குஞ்சே காணோம் அப்படியே ஆம்லெட் போட்டு சாப்பிடுவோம். சாப்பிடுவோமா? 1 week no change. ஒரு வாரம் ஆச்சு ஒரு காரியமும் நடக்கலையே. 2 weeks no change. 2 வாரம் ஆச்சு ஒரு காரியம் நடக்கலையே. 20 days no change. 20 நாள் ஆச்சு ஒண்ணும் நடக்கலையே. Now question. கேள்வி. Is the mother hen sitting on the egg? அம்மா கோழி உட்கார்ந்தே இருக்காதுல? Yeah. So the egg which was little oblong in shape, now it has become like dosa because of the weight of the mother hen. இப்போ அது மேல உட்கார்ந்து எப்படி ஆச்சு? தோசை மாதிரி ஆயிட்டு அந்த முட்டை. அது அங்கேயும் இங்கேயும் இப்படி திரும்பி. I think you did not explain correctly. I said the egg is round or little roundish in shape. எக் இப்படி இருக்குது உருண்டையா, சரியா? Now the mother hen is sitting on it. இப்போ அது மேல அம்மா கோழி உட்கார்ந்திருக்குது. So in 21 days it becomes like a dosa. 21வது நாள்ல அது தோசை மாதிரி வட்டமா மாறிட்டு அப்படியா?
What are they saying? நோ. Okay. Is the size changing? அந்த முட்டையோட ஷேப்பெல்லாம் அப்படி மாறுச்சா? சைஸ்லாம் கோழி உட்கார்ந்ததுனால Shape? அதனோட வடிவம் மாறுச்சா? Weight? அதனோட வெயிட் ஏதாவது சேஞ்ச் வந்ததா? The color? அதனோட கலர் மாறுச்சா? So conclusion, for 21 days you see no change on the outside. வெளியில இருந்து பார்க்கும்போது 21 நாளைக்கு எந்தவித மாற்றமும் இல்லை. But look at the mother hen. Even though she doesn't see any change on the outside, she doesn't give up. She continues with the mission. ஆனா இந்த அம்மா கோழி என்ன, அது கண்ணால பார்க்கும்போது எந்த மாற்றமும் இல்லை அந்த 21 நாளைக்கும். ஆனா அது என்ன ஒரு நோக்கத்துக்காக, என்ன ஒரு பணிக்காக உட்கார்ந்துருக்குதோ அதை விட்டு கொடுக்கவே இல்லை. தொடர்ந்து அது அதில் உட்கார்ந்துருக்குது. 21st day, 21வது நாள் அப்படி ஒரு சத்தம் கேட்குது. Now, do you mean on the 21st day, suddenly the cheek got formed? அப்படின்னா 21வது நாள்ல டக்குன்னு அப்படி உருவாயிட்டா கோழி குஞ்சு? Or was it being formed in a process? ஒரு தொடர்ச்சியாக 21 நாளும் நடந்த ஒரு ப்ராசஸ் சொல்லுவோம்ல, அப்படி அது நடந்ததா? In 21 days, the beak was formed, the eyes were formed, the legs were formed, the organs were formed. But could you see with your eyes? ஆனால் அந்த 21 நாள்லையும் அதுக்கு அதனுடைய அலகு, அதனுடைய கண்ணு, அதனுடைய காலு, அதனுடைய ரெக்கை எல்லாம் அதில் ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது. அப்போ நம்ம பார்த்தோமா கண்ணை வச்சு? You could not see it. பார்க்கல. But it was being formed. ஆனால் அது எல்லாம் நடந்துட்டே தான் இருந்தது. That's what God is saying to you. அதுதான் கடவுள் இன்று உங்களிடம் சொல்கின்றார். When you are speaking those words out of your mouth, உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தையை நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது you can't see anything changing on the outside. வெளியே கண்ணால் பார்க்கக்கூடிய காரியங்கள், மாற்றங்கள் உங்களுக்கு தெரியாது. But my friend, on the inside, those things that you are speaking is getting formed in. And when the right time comes for the season, it explodes and opens up, and that's the day you begin to cry and you say, hey, what I said has come to pass. அது மாதிரி தான் நீங்க வாயினால் எதை சொல்கின்றீர்களோ அது எவ்வாறு இந்த கோழி குஞ்சு அது அந்த ஒரு ப்ராசஸ் சொல்லக்கூடிய காரியம் நடந்ததோ அதுபோல நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையும் அவ்வாறு தொடர்ந்து மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு நாளிலே அது அவ்வாறு ஒரு வெடியானது எவ்வாறு வெடித்து சிதறுகின்றதோ அதுபோல் நீங்கள் என்ன சொன்னீர்களோ அது அப்படியே நடந்தது. அப்போது நீங்கள் சொல்வீர்கள், ஆம் நான் சொன்னது அப்படியே நடந்தது என்று நீங்கள் சொல்வீர்கள். Now in a day, ask a question to yourself. Do you speak about your problems or do you speak the word of God? ஒரு நாள்ல உங்களையே நீங்க கேள்வி கேட்டு பாருங்க. நீங்க ஒரு நாள்ல நீங்க பிரச்சனையை பற்றி பேசிட்டே இருக்கீங்களா அல்லது இறை வார்த்தையை நீங்க பேசிட்டே இருக்கீங்களா? உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். You know how much Jesus must be sad? எவ்வளவு ஆண்டவர் இயேசு கவலையாக இருந்திருப்பார். He did everything for us on the cross. அந்த சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். And he has given us his word. அவரது வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். And all that he is saying is, அவர் சொல்வது எல்லாம் என்னவென்றால், I want you to meditate on this word. இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானியுங்கள். I want you to speak this word. இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். And this word will bring things to pass. இந்த வார்த்தைகள் எதை சொல்கின்றதோ அதை நிச்சயமாக நிறைவேற்றும் என்பதுதான். Even though we are Christians, நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் yet we do not live a supernatural life. நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழவில்லை. Do you know why? ஏன் தெரியுமா? Even though we are Christians, நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் we speak like every other non-Christian. மற்ற கிறிஸ்தவர் அல்லாதவர்களைப் போலவே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். When we face trials, உங்கள் வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்போது, when we face different kinds of storms, உங்க வாழ்க்கையிலே பலவிதமான புயல்கள் வீசும்போது, when pressure comes into our mind, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் எண்ணங்களிலே அமுக்கங்கள் அழுத்தங்கள் வரும்போது, instead of speaking God's word, இறை வார்த்தையை பேசுவதற்கு பதிலாக we will speak about our problems. நாம் நம்முடைய பிரச்சனைகளை பற்றி பேசிக் கொண்டிருப்போம். You will speak your death. நாம் நம்முடைய சாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். And it will bring destruction in your life. அது உங்கள் வாழ்க்கையிலே அழிவை கொண்டு வருவதாக இருக்கின்றது. Have you ever heard anybody say these words? I'm so scared. இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றது நீங்க கேட்டிருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி கேட்டிருக்கீங்களா சொல்றத நீங்க? Never. கேட்டிருக்கீங்களா? நீங்களே சொல்லியிருப்பீங்க அப்படிதானே, ரொம்ப பயமா இருக்கு. Your translation is not right. Nobody is responding. ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. எஸ்.
You are asking them to say yes. No. நம்ம எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படி நம்ம சொல்லியிருக்கோமா? Yes. Have you heard people saying, I'm so weak in my studies? நான் படிப்பில் ரொம்ப வீக்காக ரொம்ப பலவீனமாக இருக்கேன், ரொம்ப நல்லா படிக்கலை, அப்படி சொல்லியிருக்கோமா? Nobody loves me. என்னை யாருமே அன்பு செய்கிறதே இல்லை, I am useless. ஒன்றுக்கும் உதவ மாட்டேன், It's better for me to die. இருக்கிறத காட்டிலும் செத்து போகிறதே நல்லது, Nothing good is happening in my life. நல்லதே என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது, I think there's a curse on my life. என் வாழ்க்கையில் ஒரு சாபம் இருக்குது, My life is a life of failures. என் வாழ்க்கையே ஒரு தோல்விதான். Do you know what these words are? இந்த வார்த்தைகள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? These words are words that will bring those things to pass. இந்த வார்த்தைகள்லாம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் அப்படியே நடக்க வைக்கும். My friend, without you even knowing, you are like that mother hen sitting on those words, hatching those words to come to pass. நண்பர்களே, நீங்க உங்களுக்கே தெரியாம அந்த